ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு அண்ணாவுக்காக, விஜய் அண்ணாவுக்காக, உலகமே எங்கள் அண்ணனுக்கு எதிராக நின்றாலும் நான் அந்த உலகத்தை எதிர்த்து நிற்பேனே தவிர ஒரு நாளும் எங்கள் அண்ணனுக்கு எதிராக நிற்க மாட்டேன். இழப்பதற்கு எதுவும் இல்லை, சாதிப்பதற்கு நிறையா இருக்கு. அதனால நம்ம சில பேர் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்க வேணாம்னா, நம்ம நிறைய சாதிச்சு காட்டுவோம்னா, அதாவது பொறுமை கடலிலும் பெரிதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை அந்த பழமொழியை நம்ம கேட்டிருக்கோம். ஆனா அதை யார் ரூபத்துல நான் பாக்குறேன்னு பார்த்தா, நான் விஜய் அண்ணா ரூபத்துல பாக்குறேன். ஏன் அப்படி சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? பொறுமை கடலிலும் பெரிது. ஆனா விஜய் அண்ணா இந்த ஒரு வாரமா எவ்வளோ விஷயங்கள் ஊடகங்கள்ல, பத்திரிகையில அவங்களோட டிவோர்ஸ் விஷயத்தை எவ்வளோ தூரம் பரப்ப முடியுமா அவ்வளோ தூரம் நியூஸ் மூலமா பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அதையும் பார்த்து இப்போ அவங்க திரிசா அவங்க ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த பிரச்சனை எல்லாத்தையும் பார்த்து ஒரு மனுஷனால இவ்வளோ பொறுமையா இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கண்டிப்பா அவரை பார்த்து நான் ஆச்சரியப்படுறேன். ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நான் கோவப்படுவேன். ஆனால் பொறுமை கடலிலும் பெரிது. இவர் இருக்க பொறுமை பார்த்து அந்த கடலை பொங்கிரும் போல. அந்த அளவுக்கு விஜய் அண்ணா இவ்வளவு பொறுமையா இருக்காங்க. அதான் நல்லவனா இரு, ஆனால் அதை நிரூபிக்க முயற்சி செய்யாதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை விட முட்டாள்தனம் வேறொன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நம்ம விஜய் அண்ணாவுக்கு 100% பொருந்தும். ஏன் சொல்றேன் தெரியுமா? அந்த டிவோர்ஸ் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கப்பதான் தஞ்சாவூர் மீட்டிங் வச்சிருக்காங்க. அண்ணா நினைச்சிருந்திருக்கலாம், தஞ்சாவூர் மீட்டிங்கை உலகமெங்கும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அண்ணா தன்னை நல்லவன் நிரூபிச்சிருக்குன்னு நினைச்சிருந்தாருன்னா தஞ்சாவூர் மீட்டிங்ல டிவோர்ஸ் பத்தி எதுவுமே பேசாம பேசியிருந்திருக்கலாம். பட் அவர் எதுவுமே பேச கிடையாது. அதாவது எங்க பர்சனல் விஷயம் தலையிடாதீங்க, நான் நல்லவே எது வேணாலும் சொல்லியிருக்கலாம். பட் ஒரு வார்த்தை கூட அவர் பேச கிடையாது. வாழ்க்கை வேற, அரசியல் வேற அப்படின்றத அங்க அவங்கள பத்தி ஒரு வார்த்தை கூட பேசாம நிரூபிச்சுட்டு போயிட்டாரு. நானே யோசிச்சேன், கண்டிப்பா இந்த பிரச்சனையை பத்தி அங்க விஜய் அண்ணா பேசுவாரு அப்படின்னு. ஆனா ஒரு வார்த்தை கூட பேசல. இப்ப அவங்க திரிசா அவங்க பிரச்சனைக்கும் விஜய் அண்ணா பிரச்சனைக்கும் கூட அண்ணா ஒரு வார்த்தை பேசல. ஏன் தெரியுமா? கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்லிட்டே இருந்தா அவர் என்ன நோக்கத்துக்காக உள்ள இறங்கினாரு அந்த விஷயத்த அவரால் சொல்லவே முடியாது. அவர் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இடம் கொடுத்துட்டு இருந்தா தேர்தலை எப்ப நடத்துவாரு? தேர்தல் பிரச்சாரத்தை எப்ப முடிக்கிறது? ஒவ்வொரு ஊரா அண்ணா அவர் பயணம் செய்யணும். அதனால அண்ணா ஒவ்வொரு விஷயத்தையும் கரெக்டா யோசிச்சுதான் முடிவு எடுத்துட்டு இருக்காங்க. விஜய் அண்ணாவோட ரசிகர்களே அவருக்கு எதிராக திரும்பி பேசுறீங்க. பட் சந்தர்ப்ப சூழ்நிலை நீங்க பாக்குற விதம் வேணா தப்பா இருக்கும். ஆனா கண்டிப்பா விஜய் அண்ணா தப்பு செய்திருந்தார் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை, புது விஷயங்களை இந்த மாதிரி தைரியமா வந்திருக்க மாட்டாரு. அவர் மேல உண்மை இருக்கு. ஆனா உண்மை ஜெயிக்கும். ஆனா கொஞ்சம் லேட்டா ஜெயிக்கும். ஆனா உண்மை இருக்கு. அதை நிரூபிக்கிற நேரம் வரும். கண்டிப்பா அண்ணா நிரூபிப்பாரு. அண்ணா நல்லவர்னு சொல்லி நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிற ஒரு காலம் வரும். அதாவது இலக்கை நோக்கி பயணிப்பவர்களுக்கு இடையூறுகள் அதிகமா தான் வரும். அதனால அண்ணா இடையூறுகள் படிக்கட்டுகளா நினைச்சிட்டு நீங்க மிதிச்சு மேல ஏறி வாங்க. உங்களுக்கு எப்பயும் உறுதுணையா நாங்கள், உங்கள் ரசிகர்கள், உங்கள் தொண்டர்கள் நாங்க எப்பயும் இருக்கோம். தேங்க்யூ சோ மச் நண்பர்களே.